ஹை டியர், டுடே இவங்க பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேற்று நாலு நாலு ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணேன்னா அதன் விளைவாக என் வாய்ஸ் இன்றைக்கி ரொம்ப மோசமாயிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா, இவங்க இப்போ வந்துட்டு செம்ம ரூட் கேரக்டர். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ரூடஸ்ட் கேரக்டர். ஸோ ரெண்டு பேரும் அந்த மாதிரி தான். அதுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத அப்படி ஹை டியர், டுடே யூங்கி பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ நம்ம யூங்கி பார்க்க ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் யூங்கி பார்க்க ஒன் ஷாட் பார்க்கலாம். என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, கரகராங்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாலு நாலு ஒன் ஷாட் நேற்று ஃபுல்லாக ஒரே நல்லா ரெக்கார்ட் பண்ணேன்னா அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு வாய்ஸு. பட் நல்லா ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா, யூங்கி வந்துட்டு செம்ம கோல்டு கேரக்டர், அதே சமயம் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர், ஓகேவா? ஆனால் வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு உங்களோட மேனேஜர், நீங்கள் வந்துட்டு அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ சிஇஓ கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு மேனேஜர், ஜஸ்ட் மேனேஜர். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அதை அவருக்கு கீழே வேலை செய்கிறீங்க. ஸோ இன்ட்ரோ அவ்வளோதான், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு டைம் ஆச்சு அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படி கிளம்பிட்டு இருக்கிறப்பே டைம் பார்க்குறீங்க. அவ்வளோதான், ஆஃபீஸ் டைம் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பல. ஐயோ போச்சு போச்சு, இன்றைக்கி வந்துட்டு செமையாக திட்டு வாங்க போகிறேன். ஐயோ அந்த மேனேஜர் சிடுமுஞ்சி திட்டுவானே அப்படிங்கிற மாதிரி செமையாக பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரூடாக பேசுவார். பயங்கரமாக காய்ச்சி முடிச்சுன்னு எல்லாரும் முன்னாடி திட்டி விட்டுருவார். அதனால உங்களுக்கு செம பயம். தனியாக திட்டினா கூட பரவாயில்ல வாங்கிக்கலாம், ஆனால் எல்லாரும் முன்னாடி திட்டினா எப்படிலாம் வாங்குறது? ஐயோ டெய்லி அவமானப்படுறதே வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் செம ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஓடிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் டைம் வந்துட்டு உங்கள் நேரம் கொஞ்சம் கேப் கூட ஒரு கேப் கிடைக்கல, அதுக்கப்புறம் ஒரு பஸ் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி நான் முடிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ அந்த அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கேப் கூட அந்த பக்கம் வரவே இல்லை, அந்த வழியாக வரல, ஒரு பஸ் கூட வரல. என்னடா இன்றைக்கி ஒரு பஸ் கேப் கூட வரலேன்னு அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. நியூஸில் வந்துட்டு அந்த அன்றைக்கி ஃபுல்லாக பங்க் அப்படின்ட்டு இருக்குது. அடப்பாவீங்களா, பங்க் ஆகிடும் முன்னாடி சொல்லிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு நடந்து போயிடலாம் பேசாமல் அப்படின்னு பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ அது தூரம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ஆஃபீஸ்க்கு இதுக்கு ரொம்ப தூரம் ஆச்சு, எப்படிடா நடந்து போக முடியும்? பேசாமல் திரும்பி வீட்டுக்கு போயிருந்தா கூட ஆயிருந்துருக்குமா? இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கும் சரி தூரம் தான் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நடு ரோட்டில் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அது இல்லாமல் ஒரு கால் வேறு வருது. சரின்ட்டு வரமா போய் நின்றுட்டு அந்த கால் வந்துட்டு பேசலாம் அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் எடுக்கிறீங்க. ஆனால் ஃபோனை பார்க்குறப்பவே தெரியுது உங்களுக்கு செம்மையாக பயமாயிடுச்சு. நீங்கள் ஓரமாகவே போகல, எங்கே நடந்தீங்களோ அப்படியே நின்றுக்கிறீங்க அதே பிளேஸில். ஏன்னா கால் பண்ணுறது யூங்கி தான். ஐயோ மேனேஜரா, போச்சு போச்சு இன்றைக்கி செம்மையாக திட்டு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறீங்க. ஸோ மேடம் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் நான் வந்துட்டு ரோட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நடு ரோட்டில் நிற்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ ஆமாம் சார், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், நீ அங்கேயே தான் நிற்ப, உன்னோட லைஃப்பில் நீ இனிமேல் நடு ரோட்டில் நிற்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், பின்ன என்ன ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆகுது, எப்போ நீ ஆஃபீஸ்க்கு வர சொன்னால் எப்போ இன்னும் ஆஃபீஸ்க்கு வரக்கூட இல்லை, நீ ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி, அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ ஆமாம் சார் இருக்குது சார், ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏன் நீங்கள் என்ன வரலன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இது டீ போட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, சார் இல்லை சார் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாரு. சார் இன்றைக்கி பங்காமா சார், பஸ்ஸு கேப் எதுவுமே வரலங்க சார், நான் பாதி தூரம் வந்துட்டேன் சார், நடந்து வந்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லவும், இது உங்கள் வீட்டிலேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லவும், அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வரியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. சார் எங்கள் வீடு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை உங்கள் வீடு எனக்கு தெரியாது, ஸோ எப்போவும் பஸ்ஸில் கேபில் வருவேன்னு சொல்லுவேன்ல, ஸோ அதனால் தூரமாக இருந்து நடந்து வரையோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதாவது நான் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வெஹிக்கிள் அனுப்புகிறேன், கார் ஏதாவது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. உங்களுக்கு ஒரு ஷாக்கு, என்னடா அது திட்டுவான்னு பார்த்தா வேன் அனுப்புகிறேன் வெஹிக்கிள் அனுப்புகிறேங்களா, ஏதோ ஒன்று அனுப்புகிறா, சரி இதுக்கு மேலே ஒரு ரெட்டு கூட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அப்படியே நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்கள் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. சரி ஓகே ஓகே இவங்க தான் வந்துட்டு சார் தான் அனுப்பியிருப்பார் போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காரையே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. சரி ஓகே நமக்கு தான் அப்படின்ட்டு போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி நீங்களும் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அது இவங்க தான். ஐயோ சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும், ஏன் வேற யார் எதிர்பார்த்தா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் இல்லை சார் அது யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பயமாக இருக்குல்ல. ஸோ ஒரு மேனேஜரே வந்துட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்கள் ஏன் சார் வந்தீங்கன்னு கேட்கவும், பின்ன வேற யார் வருவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அப்படின்ட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, முதல்ல கிளம்பு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி டோர் வந்துட்டு லாக் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டீங்க. டோர் லாக் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஐயோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறானே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு, ஆனால் மூஞ்சி ஒரு நேரம் வச்சுட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு இந்த சாருக்கு இன்னைக்கு என்னாச்சு, இவரே ஏன் வந்தார், டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அமைதியாகவே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போயாச்சு. அப்படியே வந்துட்டு நீங்கள் கார் விட்டு இறங்கி டேரெக்டாக மீட்டிங் ஹால் போக சொல்கிறாரு. ஸோ நீங்கள் மீட்டிங் ஹால் போகிறீங்க. எல்லா மீட்டிங்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மீட்டிங் மட்டும் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கிளம்பிடலாம். ஸோ அதுக்கு ஒரு 1 hour ஆகுது. ஸோ அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ கிளம்புறப்ப உங்களுக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி பங்க் இல்லை, எதுவுமே வராதில்ல,
மறுபடியும் நடந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாதியில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ சட்டுன்னு வந்துட்டு திரும்ப உங்களுக்கு உங்க முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. திரும்பி பார்க்குறீங்க யாரும் அது என் முன்னாடி இப்படி நிறுத்துறதுன்னு. ஸோ அது யூங்கி தான் பார்த்துட்டு ஏறுவில்ல அப்படின்னு சொல்கிறாரு. சார் அப்படிங்கிறீங்க. இல்லை இன்னைக்கு பங்க் இல்லையா, நீ காலைல சொன்னல அப்படி எப்படி போவ அப்படின்னு சொல்லவும், மற்ற ஸ்டாஃப்ல எப்படி போனாங்கன்னு கேட்குறீங்க. அவங்கெல்லாம் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, நீ மட்டும்தானே இப்படி பஸ்ஸில் கேபில் வருவ, ஸோ வந்து ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு நீங்களே எடுக்கிறீங்க, ஒரு வழி இல்லை சார் நீங்களே எடுக்கிறீங்க. கொண்டு உங்களோட வீட்லேயே கரெக்டாக ட்ராப் பண்ணிடுறாரு. நான் இவர்கிட்ட என்னோட வீடு அட்ரஸே சொன்னது இல்லைல்ல, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லை நீ லொக்கேஷன் அனுப்புனால, ஸோ அந்த லொக்கேஷன்லேருந்து காலையில் வந்தால, ஸோ இதுக்கு மேபி நேராக போனால் உங்கள் வீடாக இருக்கும்னு நினச்சேன், மற்றபடி எதுவும் இல்லை, எதிர்ச்சியாக தான் நிறுத்தினேன், நீ வேற கரெக்டாக பார்த்துட்டு இருந்தியா, ஸோ இதான் உங்கள் வீடுன்னு நினச்சி நிறுத்தினேன் அப்படிங்கிறாரு. ஏன் எனக்கு இவ்வளோ மாதிரி வியர்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் சரி ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்ட்டு லைட் அப்படியே கொஞ்சம் பவ் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. உங்களுக்கு அந்த சேலரி பத்த மாட்டேங்குது அப்படிங்காங்க, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, ஸோ அதனால் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பார்ப்பீங்க, ஸோ நைட் கொஞ்சம் லேட் ஆகும் தூங்குறதுக்கு, ஸோ லேட்டாக தான் தூங்குறீங்க, காலையில் எஞ்சிக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கும் எஞ்சி பார்க்குறீங்க டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது, ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம், ஆனால் நீங்கள் இன்னும் கிளம்பவே இல்லை. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்புறீங்க, கிளம்பி அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ் போயிட்டீங்க, போனாலும் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ இன்றைக்கி வந்துட்டு வாங்க போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக உள்ளே ஓடுறீங்க. ஸோ உள்ளே போனதும் செம்ம கடுப்பில் நின்றுருக்காரு யூங்கி. நீங்கள் பார்த்துட்டு சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லை உனக்கு என்ன தான் பிரச்சனை, டெய்லி வந்துட்டு இதே மாதிரி லேட்டாக வந்துட்டு இருப்பியா, உனக்கு என்ன டெய்லி ஆள் வந்து கூப்பிட்டு வரணுமா என்ன, நான் உனக்கு டிரைவரா அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் உங்களுக்கு இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறீங்க. பின்ன கூப்பிடவே இல்லைன்னா ஒன்றா நீ சீக்கிரம் வந்துருக்கணும், இல்லைன்னா கால் பண்ணி இந்த மாதிரி லேட்டாக கொஞ்சம் யாராவது அனுப்ப முடியுமான்னு கேட்டுக்கணும், எதுவுமே இல்லை, நீ பாட்டுக்கு வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வர உங்கள் இஷ்டத்துக்கு போகிற அப்படின்னு திட்டுறாரு. ஸோ எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு படி மேலே போயிட்டு கண்டுபிடி எதுவும் கணப்பிடான்னு ஏதோ அப்பா வீட்டு சத்தா, நீ வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு அப்படி இப்படின்னு வந்துட்டு பேச ஆரம்பிச்சாரா. அவங்களுக்கு ஒரு மாதிரி அது கஷ்டமாயிடுச்சு. சரி எதிர்பார்த்தது தானே, என்ன டெய்லி வாங்குறது தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அமைதியாக வந்துட்டு போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உள்ளே அவர் போயிடுறாரு. இப்போ ஒரு ஃபைல் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ஃபைலை முடிச்சிட்டிங்க. ஸோ அதை வந்துட்டு இவங்க கிட்ட தான் காட்டணும், சைன் வாங்கணும். அதனால திரும்பி பார்க்குறீங்க, ஏதாவது கோமா இருக்காரா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறப்போ இவங்க உங்களே தான் முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். ஐயோ இவன் என்ன முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறான், எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ திரும்ப கொஞ்சம் கழிச்சு பார்க்குறீங்க, அப்படியே தான் எந்த பொசிஷனில் உட்காந்தாலும் மாறவே இல்லை, அப்படியே உங்களே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ இப்போ சைன் வாங்கலாமா வேணாமா, ஒரு அரை மணி நேரம் தானே லேட்டாக வந்தேன், அதுக்கேண்டா எதுவும் அப்போ வீட்டு சொத்து போகிற மாதிரி இருக்கா, நீ ஜஸ்ட் மேனேஜர் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. சரி ஓகே டெய்லி லேட்டாக வந்தால் யாருக்கு தான் கோவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சரி ஓகே பார்த்தாலும் பரவாயில்ல போய் சைன் வாங்கிட்டு வந்துடலாம், அடுத்த வேலை பார்க்கணும்ல அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு போயிட்டு சைன் வாங்குறதுக்குள்ள எந்திரிச்சு போகிறீங்க. ஸோ நீங்கள் போனதுக்கு அப்புறமா அவர் அப்படியே உண்மையே தான் வச்சுக்கணும் வாங்க முறைச்சு பார்த்துருக்காரு. அது வந்துட்டு சமயம் முறைக்கிறாரா, உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் தலையை குடிஞ்சிட்டே போயிட்டு சார் இந்த இடத்துல சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு உங்களை அந்த ஃபைல் இருக்குல்ல சார் ஃபைலும் கையில் கொடுத்துட்றாரு. நீங்களும் வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு ரிட்டன் போக பார்க்குறீங்க. ஸோ போக பார்க்குறப்போ கூப்பிடுறாரு, போச்சு இன்னைக்கு முடிஞ்சு நான் அவ்வளோதான், இன்னும் என்ன திட்ட போகிறானோ, திட்டந்தெல்லாம் பத்தலையாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் திரும்பி சார் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரா. சார் அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், அதுவா ஓகே நீ ஏன் டெய்லி லேட்டாகவே வர, ஒரு நாள் கூட நீ சீக்கிரமாகவே வர மாட்டேங்கிற, 1/4 மணி நேரம் லேட்டு, அரை மணி நேரம் லேட்டு, 1 மணி நேரம் லேட்டு, சில நேரம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஹாஃப் டேக்கு மேலே லேட்டாக தான் வரேன், கேட்டால் டைம் இல்லை, அதாவது கொஞ்சம் அது பிரச்சனை இது பிரச்சனை டெய்லி ஒரு ரீசன் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை சார் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடும், அப்புறமா கேபு பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு இருக்காது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லவும், ஓ உங்களுக்கு கேப் பஸ் தான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எந்திரிக்கிறதா ப்ராப்ளம், நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டீங்க, ஆல்ரெடி தூங்க மணி ஆயிடும். ஸோ திரும்ப ஒரு 6 மணிக்குள்ளே எந்திரிச்சு கிளம்பி அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வரக்கு 1 ஹவர் ஆகுமா. ஸோ நீங்கள் 8 மணிக்கு 9 மணிக்கு ஆஃபீஸ் வரணும்னா 8 மணிக்கு அங்கே கிளம்பிருக்கணும். ஆனால் நீங்கள் வந்துட்டு கிளம்ப முடியாது, 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டீங்க, ஒரு 7 மணி 8 மணி இந்த டைம் தான் எந்திரிப்பீங்களா, அதனால லேட் ஆயிடுது. ஸோ அதை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு கேபு பஸ் தான் காரணம் அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு சரிப்போ அப்படின்னு விட்டுறாரு. அந்த டே ஃபுல்லாக ஒர்க்கில் அப்படி தான் முடியுது. ஸோ அடுத்த டே வந்துட்டு 8 மணி ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் எந்திரிக்கல, ஃபோன் வருது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு தூக்கத்திலே பேசுகிறீங்க. ஸோ யார் பேசுறதுன்னா யூங்கி தான் பேசுகிறாரு. நீங்கள் சார் நீங்களா அப்படின்னு கத்துறீங்க. ஏன் நான் தான், என்ன இப்போ நீங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பி வாங்க, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வெளியே வா சார், நீங்கள் போங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் டெய்லி இந்த வழியாக தான் போகிறேன், உன்னை பிக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஆஃபீஸ் டைம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இந்த சார் சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார், யாராவது தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவும், தப்பாலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, எனக்கு முதல்ல சீக்கிரம் கிளம்பி வாங்க, எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, நீங்கள் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணி கொடுத்தா தானே நான் அடுத்த ஒர்க்கு பார்க்க முடியும், நீங்கள் இந்த மாதிரி டெய்லி லேட்டாக வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சார் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி, ரெடி ஆகலை ஓகே ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சார் நான் இப்போ தான் சார் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கோவம் வந்துச்சு, என்ன இப்போ எந்திரிச்சா, அப்போ டெய்லி நீ லேட்டாக வரதுக்கான இதுதானா அப்படின்னு கத்துறாரு. சார் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு
நான் கிளம்புறேன், நான் நாளையிலேருந்து ஒழுங்காக லேட்டாக எழுந்திரிக்கூடாது, சீக்கிரமாக கிளம்பி வந்துடணும், ஓகேவா, நான் நாளையிலேருந்து வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஐயோ இவன் நாளையிலேருந்து பிக் பண்ணுறானா அப்படிங்கிற ஓகேன்ட்டு அமைதியாக விட்டாருங்க. ஸோ அடிச்சு பிடிச்சி கிளம்பி ஒரு 9:30 அந்த டைமுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆஃபீஸில் போனதுமே ஃபைலெல்லாம் சைன் வாங்கணும். ஸோ எல்லா ஃபைலும் உங்கள் டேபிள் ஃபுல்லாக நிறையா இருக்குது. என்னடா இத்தனை ஃபைல் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா அத்தனை ஃபைலும் இவங்க தான் வச்சுருப்பாரு. பார்த்துட்டு போச்சு போச்சு, இத்தனை ஃபைலும் இன்றைக்கி நான் தான் முடிக்கணுமா அப்படின்ட்டு அவ்வளோ ஃபஸ்ட்டாக எல்லாம் முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் கொண்டு போய் சைன் கேட்குறீங்க. அவரும் சைன் போட்டு கொடுக்குறாரு, எதுவுமே சொல்லலை. சைன்லாம் போட்டு கொடுத்துட்டு ஆஃபீஸ் டைமில் முடியுது. ஸோ நீங்கள் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ கிளம்புறப்போ அவர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெயிட் பண்ணவா, சரி ஓகேன்னு நிற்கிறீங்க. ஸோ அப்படியே கீழே வந்துட்டு லிஃப்டெல்லாம் இறங்கி கீழே போனதுக்கப்புறம் அவர் நேராக காருக்கு போகிறாரு. நீங்கள் நேராக வந்துட்டு வெளியே போகிறதுக்கு போகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எங்கே போகிற வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சார் எங்கே சார் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கவும், வாம்மா நான் வந்துட்டு உங்கள் வீட்டு வெளியே தானே போகிறேன், ஸோ ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் வயன் அப்படிங்கிறாரு. அப்படியே என் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு என்னடா இது நமக்கு கொஞ்சம் சோதனை, இவங்க கூட எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு 8 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் டான் வாசலில் வந்து நிற்பாரு. நீங்கள் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு அலாரம்லாம் வச்சு அந்த மாதிரி தான் வந்துட்டு எழுந்திரிச்சு கிளம்புறீங்க. ஸோ ஒழுங்காக சாப்பிட கூட மாட்டீங்க, டெய்லி சாப்பிட மாட்டீங்க. அது ஆக்சுவலி இன்றைக்கி எப்போவுமே சாப்பிட்றதில்ல. மார்னிங் டைம் வந்துட்டு அப்படியே ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுவீங்க, எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் ஒரு 2-3 மந்த் போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு தனியாக தான் உங்களோட, அதாவது ஒரு வீடு கிடையாது, ஒரு அப்பார்ட்மெண்ட், ஓகேவா. ஸோ உங்களோட சொந்த ஊர் வேறு, நீங்கள் ஜாப்க்காக வந்துட்டு கொரியாவில் வந்துட்டு சியோல் இருக்கிறீங்க. ஸோ கொரியாவில் வேறு ஒரு பிளேஸ் தான் உங்களோட சொந்த ஊர், சியோல் வந்துட்டு ஆஃபீஸ் அப்படிங்கிறனால நீங்கள் அங்கே இருக்கீங்க. அதனால் நீங்கள் இந்த ரூம்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அப்பார்ட்மெண்ட் யாராவது வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்தால் கூட அங்கே வந்துட்டு ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்பில் வந்துட்டு வெப்சைட்டில் போடுறீங்க. ஸோ ரெண்ட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரெண்ட்டு ஜாஸ்தி இருக்குல்ல, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க, கொடுக்கறதுக்கே தனியாக வந்துட்டு நைட்டில் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கா. ஸோ பேசாமல் யாரையாவது நம்ம இங்கே ரெண்ட்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ட்ரிபிள் பெட்ரூமே இருக்குது. அது இல்லாமல் ஹாலு கிச்சன் மாதிரி நல்லா ரொம்பவே ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய வீடு நம்ம ஒருத்துக்கு மட்டும் இதுக்கு யாராவது ஷேர் பண்ணிக்க கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நெட்டில் போடுறீங்க. அதில் வந்துட்டு ஒரு ஐடியிலேருந்து வருது. ஸோ ஓகே நான் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அவங்களுக்கு ஓகேனா ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கேர்ளா பாயான்னு கேட்கல, பட் உங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ரெண்ட்டுக்கு ஆள் தேவை. ஸோ அதனால் வந்துட்டு யாராக இருந்தால் என்ன, முதல்ல வந்துட்டு எனக்கு ரெண்ட் ஷேர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் அட்வான்ஸ் இவ்வளோ பே பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கு அதில் பாதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அவங்க உங்களுக்கு அப்பவே சென்ட் பண்ணிடுறாங்க. ஐயோ இவ்வளோ ஓகே சார், நீங்கள் எப்போ வேணால் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இவங்க வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இன்றைக்கி நான் வரமாட்டேன், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பஸ்ஸில் போய்க்கோங்க, இல்லைனா கேப் பிடிச்சி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு கால் பண்ணுறாரு. சார் நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை இப்போவே சீக்கிரமாக கிளம்பி போயிடுங்க, கேப் வந்துட்டு நானே புக் பண்ணிட்டேன், ஸோ இந்த டைம் கரெக்டாக வந்துடும், நான் வரமாட்டேன் இன்றைக்கி, ஸோ ஃபுல் ஒர்க்கும் நீங்கள் தான் பண்ணணும், நான் வந்துட்டு வரத்துக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடும் அப்படிங்கிறாரு. ஏதோ ஆஃப்டர்நூனா, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் ஆல்ரெடி கரெக்டாக வந்திருக்கும். அடப்பாவி நீ வரலனாலும் யாராவது அனுப்பிச்சுட்டேடா அப்படின்ட்டு சீக்கிரமாக அடிச்சு பிடிச்சி மறுபடியும் கிளம்பி ஓடுறீங்க. ஸோ ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுது. ஸோ மதியம் இவங்கி வந்துடுறாரு, வந்து வழக்கம் போல் எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுறாங்க. ஸோ முடிச்சுட்டு ஈவினிங் போகிறப்போ ஓகே போகலாமா வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே சார் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ அப்படியே போய்ட்டு உங்களோட வீட்டு முன்னாடி காரை வந்துட்டு நிறுத்துறாரு. நீங்கள் வந்துட்டு இறங்கறதுக்கு போகிறீங்க. ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. பார்க்கிங் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் கை காட்டுறீங்க. பட் சார் உங்களுக்கு எதுக்கு பார்க்கிங் அப்படின்னு சொல்லவும், எனக்கு காட்டுங்க, எனக்கு காட்டுங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்கிங் காட்டுறீங்க. ஸோ பார்க்கிங்கில் போய்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டு இறங்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இவர் ஏன் இறங்குறாரு அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே சார் நான் போய்ட்டு வரேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லவும், வெயிட் அப்படின்னு சொல்கிறாரு. வெயிட்டா அப்படின்னு பார்க்குறீங்க. காருக்குள்ள வந்து நிறைய லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறாங்க. என்னடா இது லக்கேஜ் எல்லாம் இவ்வளோ வச்சிருக்காங்க, ஒரு வேலை இங்கே எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ண போகிறாங்களா என்னமோ, இங்கே எங்காவது அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாரோ, வாங்கிக்கலாம், மேனேஜர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே சார் நான் வேணால் ஏதாவது கேரி பண்ணிக்குவா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே இந்த 2 மட்டும் எடுத்துக்கோங்க, என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய லக்கேஜ் இருக்குது. அடப்பாவி என்னடா மொத்தமாகவே ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துட்டேன் நான் வீட்டையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த 2 லக்கேஜ் அப்படியே விட்டு முடியாமல் விட்டுட்டு போயிட்டுருக்கீங்க அந்த ட்ராலியை. ஸோ யூனி வந்துட்டு உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. சார் நீங்கள் எங்கே போகணும், எந்த இடத்துக்கு போகணும், என்ன நம்பரை சொல்லுங்கள், அந்த அப்பார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கவும் உங்களோட அப்பார்ட்மெண்ட் நம்பர் சொல்கிறாரு. நீங்கள் ஓகே சார் என்னோட அப்பார்ட்மெண்ட் பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ 65 அப்படின்னா 66 இருக்குது ஓகேவா. ஸோ 66 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களோடது வந்துட்டு 65. ஸோ அவர் 65 தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அப்போ நம்மளோடது 66 இருக்கும், பக்கத்து ஃப்ளாட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி போக போக வந்துட்டு உங்களோட அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிறீங்க. ஸோ யூனி வந்துட்டு ஸ்டாப் ஆகிக்கிறாரு. சார் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லவும், இதுதான் நானும் வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. சார் இது என்னோட அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லவும்,
ஆமாம் நேற்று தான் அட்வான்ஸ் பாதி வாங்கினேன்ல அப்படின்னு கேட்குறாரு. ஓ சார் நீங்களா அது அப்படின்னு கேட்கவும், சாரா நான் தான் அட்வான்ஸ் வாங்கலாம் பிடிச்சிச்சா இப்போ என்ன உள்ள விட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறாரு. இவங்க சார் இப்படி சொல்லாதீங்க சார் நாம எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கவும், இப்போ வேற யாராவது இங்கே வந்திருந்தா நீ அலோவ் பண்ணியிருப்பல்ல அப்படின்னு கேட்குறாரு. சார் வேற யாராவதுன்னா பரவாயில்ல ஆனால் நீங்கள் எனக்கு மேனேஜர் சார் ஐயோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எனக்கும் வந்துட்டு நான் இருந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவே ரெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரெண்ட்டு ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அங்கே யாரும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க வரல. ஸோ யாராவது இந்த மாதிரி கேட்டு நம்ம போய் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அந்த டைம் தான் நீயும் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் உன் ஃப்ரெண்ட் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ கேட்டேன். ஓகே ஒரே ஆஃபீஸ் தானே. ஸோ ஒர்க்கும் கொஞ்சம் அதாவது ஒன்றா போயிட்டு ஒன்றா வரலாம், ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு தான் அட்வான்ஸாக பே பண்ணேன். தள்ளு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க அதே சிடுமூஞ்சி நீயால இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி. அவர் பாட்டுக்கு போயிட்டு உங்களோட ரூம் எதுன்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒன்று காட்டுறீங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் இருக்க ரூம்ட்டு அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அவரோட திங்களாக அன்பேக் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க சார் ஃபுட்டு தான் வேணுமா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் நான் வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ரூம்குள்ளே போனீங்க, வெளியே வரல. சும்மா பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஃபுல்லாக சுற்றிட்டு தெரிவிங்க. பட் இப்போ இவங்க இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த அக்வர்டாக இருக்கிறனால ரூமை விட்டு வெளியே வரல. அவர் வந்துட்டு பார்க்குறாரு நீங்கள் வெளியே வரலையா. ஸோ கிச்சன் போய் பார்க்குறாரு, எதுவும் செய்யவும் இல்லை. ஓகே அப்படின்னா 2 பேத்துக்கு சேர்த்தே ஃபுட் ஆர்டர் பண்ணிடலான்ட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு. ஆர்டர் பண்ணிட்டு உங்களோட கதை வந்துட்டு தட்டாரு. நீங்கள் ஐயோ எதுக்கு கதவை தட்டுறோம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பார்ல. ஸோ இப்போ தான் வேலை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயம். ஆல்ரெடி நீங்கள் வேறு ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, அதனால வேறு வேலை கொடுத்தா பண்ண முடியாதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சார் அப்படின்ட்டு வெளில வந்துட்டு லைட்டாக மட்டும் டோர் ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறீங்க. டோர் ஓப்பன் பண்ண அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லவும், ஃபுட்டு வேணால் ஆர்டர் பண்ணிக்கிறேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் அவரே நல்லா கொஞ்சம் தள்ளி விட்டுறாரு. ஸோ தள்ளி விட்டுட்டு உங்களோட ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவரும் அங்கேயே உட்காந்துக்கிறாரு. கீழே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. சார் நீங்கள் ஏன் சார் இதெல்லாம் வாங்குனீங்க, நான் வந்துட்டு ரெடி பண்ணிப்பேன் சார் அப்படின்னு சொல்லவும், என்ன ரெடி பண்ணுவேன்னு கேட்குறாரு. ஒரு 2 o'clock அந்த மாதிரி நான் எழுந்துச்சி சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அது வரைக்கும் தூங்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஒர்க் உனக்கு ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் முடியுதுல்ல அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் நான் வந்துட்டு இங்கே ரெண்ட்டு ஷேர் பண்ணி, அதாவது ரெண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி மொத்த ரெண்ட்டு கட்டணும்ல, அதனால் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவேன் சார் ஆயிடும் நான் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லவும், இப்போ தான் அவருக்கு புரியுது ஏன் நீங்கள் டெய்லி லேட்டாக வரீங்க அப்படின்ட்டு. ஓகே சாரி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நீ இதனால தான் லேட்டாக வரேன்னு எனக்கு தெரியாதுல்ல, ஸோ நான் அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பேன்ல சாரி அப்படிங்கிறாரு. உன் வாயில் சாரியெல்லாம் வருமாடா அப்படின்னு பார்க்குறீங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு 2 பேர் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க மம்மி வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு நாளைக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ வீட்டுக்கு வரீங்களா, எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா இங்கே யூனியன் இருக்கிறனால. இல்லைம்மா உனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் அதனால வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டை யார் கூட அப்படின்னு சொல்லவும், அவங்க வந்துட்டு யார் என்னங்கிறது நாளைக்கே சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க இது யார் என்ன நாளைக்கு சொல்கிறீங்க, அப்போ இவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன். ஐயோ கடலில் இவங்களை பார்த்தா என்ன தப்பாக நினச்சிக்குவாங்க, போச்சு 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 அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு. நாளைக்கு அப்படின்னா என்ன வரீங்கன்னு கேட்கவும், நாங்கள் இப்போ பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம், நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், ஆல்ரெடி இப்போ மணி 10, இதுக்கு மேலே இவங்க நீங்கள் எங்கே போக சொல்லுவீங்க, அவங்க 5 மணிக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு நிற்கேன் சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் மம்மிக்கு உங்கள் வீடு தெரியும், ஃபேமிலிக்கெல்லாம் வீடு தெரியும். அதே மாதிரி தான் இவங்க வீட்லேயும் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு அங்கே வரோம் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பொண்ணு வந்துட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணுறா, அதனால் அங்கேயே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்கேஜ்மெண்ட்டா, எனக்கு தெரியாமல் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யூனிக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் கூட இருக்கீங்களா, ஏதாவது தப்பாக எடுத்துட்டாங்க என்ன பண்ணுறது. ஐயோ என்னடா அது இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி யூனிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும், என்ன பண்ணலாம், இவகிட்ட போய் என்ன சொல்ல முடியும், வெளியே போனால் சொல்ல முடியும். இவங்க வேறு 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இவளை எங்கே அனுப்புறது, இல்லை நான் எங்கே போகிறது, வீடு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரே யோசனையாக இருக்குது. ஸோ 2 பேரும் இதே மாதிரி யோசிச்சுட்டே 2 பேர்த்தோட பெட்ரூம் டோரே ஓப்பன் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறீங்க. 2 பேரும் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேர்த்தோட ரூமே தான் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு உங்களை பார்த்ததுமே வைன் இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து வராங்க, எனக்கு கொஞ்சம் நீ எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எல்லோரும் வராங்க, நீ வந்துட்டு கொஞ்சம் எங்கேயாவது உன் ஃப்ரெண்டு ரூம் இருந்தால் ஸ்டே பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும், சார் நீங்கள் இன்றைக்கி தான் வந்தீங்க, வந்தோடனே என்ன முடுக்குறீங்களா, எங்கள் வீட்டிலேருந்து வராங்க சார், காலைல 5 மணிக்கெலாம் வந்துடுவாங்களாம், நீங்கள் எங்கேயாவது உங்களோட ஃப்ரெண்டு இருந்தால் போய் தங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு வேறு என் வீடு தெரியும் சார், நான் போய் கூப்பிட்டு வர கூட தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க, எந்நேரம் வேணால் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். மணி இப்போவே 11 ஆயிடுச்சு வயன், இதுக்கு மேலே நான் எங்கே போவேன், நீ எங்கே போவேன், அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே உட்காந்து கேட்குறீங்க. சார் ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் கண்டிப்பாக தப்பாக தான் எடுத்துக்குவாங்க, நான் மட்டும் என்ன பண்ண முடியும், போச்சு போச்சு. ஐயோ கடவுளே என்ன நினைப்பாங்க, ஒரு பொண்ணு கூட இருக்கிறேன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லுவோம். சார் உங்களுக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் உனக்குமான்னு கேட்குறாரு. ஆமாம் எனக்கும் தான், ஆனால் போச்சு 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 சார் அவ்வளோதான் முடிஞ்சு. உங்கள் வீட்டில் உங்களை தப்பாக நினைப்பாங்க, எங்கள் வீட்டில் என்ன தப்பாக நினைப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் வாய முடி, அதான் 3 பெட்ரூம் இருக்குல்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நம்மளோட எல்லா திங்ஸும் இருக்குல்ல, ஸோ எல்லா திங்ஸும் ஒரே ஒரு ரூமில் போட்டு அடிச்சு வச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் யார் வீட்டில் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க மட்டும் வெளியில் வரலாம். வந்துட்டு அவங்க மட்டும் அங்கே இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ யார் வீட்டில் செகண்ட் வராங்களோ அவங்க வந்துட்டு அடுத்து வந்துடலாம். ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சதுக்கப்புறமா வந்துக்கலாம். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏதோ டீல் போட்டுக்கிறீங்க. நீங்களும் ஓகேன்ட்டு அந்த நேரத்தில் ஜாமத்தில் வந்துட்டு 2 பேரும் எல்லா திங்ஸும் கொண்டு போயிட்டு, அதாவது அந்த ரூம் ஃபுல்லாக எந்த திங்ஸுமே இல்லை, உங்களோட எந்த திங்ஸுமே இல்லை, அந்த மாதிரி கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா பெட்ரூம் அதில் போட்டு பூட்டி வச்சிடுறீங்க. கூட்டி வச்சுட்டு 2 பேரும் அப்படியே வெளியே உட்காந்துருக்கீங்க. ஹாலில் தூங்கவே இல்லை நைட்டெல்லாம். யார் ஃபஸ்ட் வருவாங்க யார் ஃபஸ்ட் வருவாங்கன்ட்டு. ஸோ மம்மி கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ மம்மி வந்துட்டு வண்டி கீழே வந்து லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு, சார் இப்போ நீங்கள் உள்ளே போங்க, எங்கள் மம்மி தான் ஃபஸ்ட் வராங்களா அப்படின்னு சொல்கிறோம். சரி ஓகேட்டு அவர் உள்ளே போயிட்டு ரூமில் டோர் லாக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் மம்மி வராங்க, டாடி இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி எல்லோரும் வராங்க, நிறைய பேர் இருக்காங்க, என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறீங்க. அதுவா, பையன் வீட்டில் இருக்காங்களோ, ஸோ அவங்களே கூப்பிட்டு வந்துட்டோம், பையன் இங்கே தான் ஒர்க் பண்ணுறானாமா, ஸோ அவனை இங்கே வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஏம்மா அதுக்குன்னு 5 மணிக்கே தாம்மா வருவீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைடா, பஸ்ஸு விட்டு இறங்குனா அப்புறம் வேற எங்கே போகிறது, ரோட்லேயே உட்காந்துருக்க முடியும், அதை வீடுக்குள்ள தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு ஆளுக்கு ஒரு ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுன்ட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது, அந்த ரூம் நல்லா பூட்டி வச்சிட்டிங்க, அதை மட்டும் திறக்கவே மாட்டேங்கிறீங்க, அதையும் திறந்து எல்லாம் ரெடி ஆகும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்க, அது ஹவுஸ் ஓனரோட திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்காமா, அவங்க வந்துட்டு திறக்கவே கூடாதுன்னு பூட்டி சாவி அவங்க எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னா சரி ஓகே, இந்த 2 ரூமேக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாருமே அதில் ரெடி ஆகுறாங்க. உங்களையும் வந்துட்டு ரெடி ஆக சொல்கிறாங்க. நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு மாப்பிள்ளை வீடு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க ஒரு ரூம், நீங்களாம் ஒரு ரூம் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ யூங்கிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ வேறு யாரும் கிடையாது, அது வந்துட்டு யூங்கியோட பேரண்ட்ஸ் தான். ஸோ உங்களை தான் பார்க்க வந்திருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது, யூங்கிக்கும் தெரியாதா? ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு யாருக்குடா கால் பண்ணுறாங்க, யார் வருவா, யாரா இருக்கும் பையன், இங்கே வேலை செய்கிறாங்களா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யூங்கியோட அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்களா, யூங்கிக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணுறப்போ யூங்கியோட ஃபோன் வந்து அந்த ரூம்லேயே விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக அவங்க அதே ரூமில் தான் இருக்காங்க இப்போது. அந்த ரூமில் வந்துட்டு விட்டு போயிருப்பாரு. என்னடா எங்கேயோ ஃபோன் அடிச்சிருக்கு அப்படின்ட்டு, ஏமா ஃபோன் அடிக்குது உன்னோட தான் கேட்குறாங்க. இல்லையே அப்படின்ட்டு போய் பார்க்குறீங்க. அது யூங்கியோட ஃபோன், போச்சு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டே நிற்கிறீங்க. அதே சமயம் யூங்கியோட அம்மாவுக்கு வந்து மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்ப கால் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் தான் அடிக்குது. அவங்களுக்கு டவுட் ஆகுது, என்னது நான் கால் பண்ணுறப்ப இந்த ஃபோன் அடிக்குதுன்னு கட் பண்ணுறாங்க, திரும்ப கால் பண்ணுறாங்க, ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்க்குறாங்க, ஆக்சுவலாக இவங்களோட நம்பர் தான் அந்த ஃபோனில் இருக்குது, யூங்கியோட ஃபோட்டோ தான் இருக்குது. இது என் பையனோட ஃபோன் ஆச்சு, இங்கே எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களோட மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் திட்டுன்னு முழிக்கிறீங்க. ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி உங்களே தான் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடா இது, இல்லை நீங்கள் யார், உங்கள் பையன் யார் அப்படின்னு கேட்கவும் அவங்க ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அது யூங்கியோட ஃபோட்டோ. உங்களுக்கு அவ்வளோதான் ஷாக்கு. ஐயோ என் மேனேஜர் தான் உங்களோட பையனா அப்படின்னு கேட்கவும், எது என் பையன் உனக்கு மேனேஜரா, ஒரே ஆஃபீஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், ஒரே ஆஃபீஸ் சரி ஓகே, அது எப்படி ஒரே வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அது வந்துட்டு எப்படி என் பையனோட ஃபோன் அப்படின்னு அவங்க வந்துட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் பயமாயிடுச்சு. ஸோ இவங்க வந்துட்டு உள்ள அதெல்லாமே கேட்டு தான் இருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. அப்படின்னா பயந்தான் நமக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா, அடப்பாவீங்களா எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே அந்த ரூம் விட்டு வெளில வரலான்ட்டு தட்டுறாரு. நீங்கள் தான் வெளியே லாக் பண்ணியிருப்பீங்களா. ஸோ இப்போ அந்த ரூம் வந்து சத்தம் கேட்க எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த ரூம்லேருந்து என்ன சத்தம் கேட்குது, நீ வந்துட்டு அது திங்ஸ் எல்லாம் தான் இருக்குன்னு சொன்னேன், கதை தர அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பயம், ஐயோ எல்லாமே என் மானத்தை வாங்கிறதுக்கே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சாவி இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் இவங்க தான் அப்படி தலையை பிடிச்சிட்டே வெளியே வராரு. எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லாத்துக்குமே ஷாக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை விட ஷாக்கு, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பையன் கூட அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே நல்லா பார்க்குறாங்க இவங்க, இது மாப்பிள்ளை பையனாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை பையனா, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லவும், ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் யூங்கியோட அப்பான்ட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வந்துட்டு டாடி தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் இன்றைக்கி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இன்றைக்கி தான் இங்கே வந்தியா, சாரி நேற்று தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. நேற்று இங்கே வந்தியா, எதுக்குடா வந்தேன், இங்கே எதுக்குடா வந்தேன், ஒரு பொண்ணு ரூமில் நீடா போயிட்டு இருக்கிற, அதை பொண்ணு தனியாக இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைடா, ஸோ அதனால் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். தனியாக இருக்கிறப்ப, அதாவது எப்படி ஒரு பொண்ணு பையன் தனியாக இருப்பீங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆக்சுவலாக உங்கள் 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதையே மறந்துட்டு உங்கள் 2 பேத்தையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பாங்களா, அதனால 2 பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் இந்த மாதிரி இருக்கலாம், முன்னாடி கல்யாணம் கூட பண்ணாமல் எப்படி இப்படி இருக்கீங்க, ஐயோ கடவுளே இந்த மாதிரிலாம் அபச்சாரம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஐயோ கடவுளே, ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த யூங்கி வந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே யோசனையாக இருக்குது. ஆனால் யூங்கி வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறுத்துங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கத்துறாரு. எல்லாரும் ஷாக்காக தான் பார்க்குறாங்க. என்னடா இவன் கத்துறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லோரும் எதுக்கு வந்தோம் அப்படின்ட்டு
உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு வந்தோம். கல்யாணமா என்கேஜ்மெண்ட்டுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்கேஜ்மெண்ட்டுன்னு தான் சொன்னோம், ஆனால் மூவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டா வேலை முடிஞ்சிடும்ல அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ அதுதானே வந்தீங்க, அதை பண்ணி வைக்காம எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? நான் என்ன வேற ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தேன், இவ வீட்டில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு, என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நான் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா இது கல்யாணத்தை கேன்சல் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இவங்களுக்கு வந்துட்டு அவங்க கேள்வி கேட்கறாட்டி கோவம் வந்துச்சு. ஏதோ நான் வந்துட்டு வேற எங்கேயோ இந்த மாதிரி அவன் வந்துட்டு வேற யாருக்கிட்டே இந்த மாதிரி பேசியிருக்கீங்க. நாங்கள் 2 பேர் தானே இருந்தோம், எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு தெரியும். அதனால தான் வந்துட்டு நான் அவளை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் போய் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்லுன்னு தெரியல. அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, உனக்கு நான் பொண்ணு போட்டோவே அனுப்பல, அவளுக்கும் நாங்கள் வந்துட்டு உன் ஃபோட்டோ கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வந்துட்டு தெரியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே ஒரு வேளை நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி உங்க 2 பேத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்ன, ஓ லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வேற வழி இல்லைல்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவங்க பார்க்குறாரு, அடிப்பாவி இது எவத்திலிருந்து அப்படின்னு சொல்லவும், சார் சார் இல்லை சார் இல்லை சார் அப்படின்னு தலையாட்டுறீங்க. இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லவும் மாற்றி மாற்றி இப்படி தலையாட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா சும்மா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்பவே தப்பாக எடுத்துக்குவாங்க. அதனால நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வேறு வேலை இல்லைல்ல, சரி ஓகே லவ் பண்ணுறீங்களா, இது தெரியாமல் போயிடுச்சே, பரவாயில்ல இன்னைக்கு காலையில் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் சாரி உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது வந்தீங்க கல்யாணங்கிறீங்க என்கேஜ்மெண்ட்டுன்னு தான் சொன்னீங்க, மாற்றி மாற்றி பேசுகிறானுங்களே, என்னதான் முடிவு பண்ணியிருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ விடியுது. ஆல்ரெடி எல்லோரும் ரெடியாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்களே ரெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இப்படி ரெடி ஆகிட்டு வராரு. அதாவது அவரும் பிளாங்க் அவுட்டு, நீங்களும் பிளாங்க் அவுட்டு, அது மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவங்க உங்களை வந்துட்டு ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே ரிலேட்டிவ் எல்லாம் ஆல்ரெடி வந்திருப்பாங்கல்ல. ஸோ அங்கே எல்லாருமே இருக்காங்க. பார்க்குறீங்க, அடப்பாவி எல்லாமே செட் பண்ணிட்டு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. எப்படி இவங்கெல்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கன்ஃபார்மாக கல்யாணம் அப்படிங்கிறது எனக்கே தெரியாதா, நான் ஆஃபீஸ்க்கு லீவ் கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இவங்க சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதே மாதிரி நானும் ஒரு நாள் லீவ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட லீவும் வந்து ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணிட்டுருக்காரு. அதாவது ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு எல்லோரும் வந்துட்டு ஃபோன் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லவும், லீவ் அப்ளை பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ரிங்கெல்லாம் மாற்றி மேரேஜே முடிஞ்சிருச்சு. இன்னுமே உங்களால் நம்ப முடியல, இவங்களுக்கே நம்ப முடியல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா வீட்டுக்கே வந்தாச்சு. ஸோ அவங்களாம் வீட்டுக்கு அதாவது அவங்க வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் உங்கள் ரூமுக்கு உங்களோட வீட்டுக்கே வந்துட்டீங்க. உங்களோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் இங்கே இருக்காங்க. அவங்க வந்துட்டு உங்கள் 2 பேரையும் சரி ஓகே ஒரு ரூமில் இருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ரெடியெல்லாம் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விடுறாங்க. நீங்களும் வந்துட்டு போயிட்டு இவங்க சார் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு வைன் எனக்கும் தெரியல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 2 பேரும் அதே மாதிரி தான் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த மாதிரி நடந்திருக்கும். சடனாக வந்துட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க, சடனாக வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. நேற்று இந்த மாதிரி பேசியிருப்பாங்க, இன்றைக்கி வந்துட்டு கல்யாணமே ஆயிடுச்சு, இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்னடா இது என் வாழ்க்கை இப்படிதான் ஆகுமா என்ன, நான் எவ்வளவோ கனவு கண்டு தெரியுமா, அட்லீஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட முடியாமல் போயிடுச்சுல அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஸோ இவங்க வந்துட்டு எனக்கு அப்படிதான் இருக்குது, ஆனால் தெரியல ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்குல்ல அப்படிங்கிறாரு. சர்ப்ரைஸா சார், எனக்கு இது ஷாக்கு அப்படிங்கிறீங்க, ஏன் உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்கவும், சார் அது வந்துட்டு அப்படின்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்கு அதாவது ஒரு ஃபீலிங் இருந்திருக்காதுல்ல, அதனால வந்துட்டு சார் நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லவும், ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும் என்ன அப்படிங்கிறாரு. என்ன பிடிக்குமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அதுக்கு அப்புறம் ஏன்டா திட்டினான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் திட்டினீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இல்லை நீ உன்னை பிடிக்கும், ஆனால் நீ லேட்டாக வந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது, ஸோ அதனால திட்டுவேன், இனிமேல் அப்படி தான் லேட்டாக வந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது, நான் திட்டுவேன், திட்டுறதால வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அதானே விட்டுட்டாலும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஆமாம் யோகி சார், நீங்கள் இன்றைக்கி லீவ் அப்ளை பண்ணீங்களா 2 பேர்த்துக்கும், என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா மேரேஜ்னு சொல்லி தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோயோ அப்படி சொல்லிட்டீங்களா எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு சொல்லவும், வேற என்ன அப்ளை பண்ண சொல்கிற, உங்களுக்கு எனக்கு தானே மேரேஜ், அதனால தான் அப்ளை பண்ணேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. போச்சு சார், ஆல்ரெடி வந்துட்டு எப்படி சார் ஒரே ஆஃபீஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கவும், நான் வேணா வேறு ஆஃபீஸ் போயிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு பல்ல கழட்டிடுவேன், ஒழுங்காக வந்துட்டு நீ என் கூட ஆஃபீஸ் வர, என் கூட ஆஃபீஸ் வந்துட்டு வீட்டுக்கும் வர ஓகேவா அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி எனக்கு அங்கேயே நரகம், இப்போ இங்கேயும் ஜெயிலா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு சிறுகை படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தூங்கி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஆஃபீஸ் போகலான்னு 2 பேரும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு நேரமாக எழுந்திட்டீங்க. இவங்க வந்துட்டு எழுப்பியிருப்பாருன்னு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. ஸோ 2 பேரும் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. அப்படியே திருத்தரமாக எட்டி பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து விட மாட்டாங்கல்ல. ஸோ ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ லீவ் போட முடியாது. அதனால இவங்க வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக உங்களை கூப்பிட்டு போயிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே 2 பேர் எட்டி பார்த்துட்டு தந்துட்டே போகிறீங்க. ஸோ தந்துட்டே வெளில போயிட்டு டோர் கிட்ட போகிறப்போ பார்த்துட்டாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லவும்,
இன்றைக்கி எதுக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, நான் தான் 1 வீக் லீவ் சொன்னலடா அப்படின்னு இவங்களோட அப்பா வந்து கத்தவும், அவர் வந்துட்டு டாடி அப்படிலாம் பண்ண முடியாது, ஆஃபீஸில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு சடனாக வந்தீங்கன்னா நான் எனக்கு என்ன தெரியும் நீங்கள் சடனாக இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு, ஆல்ரெடி நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சாவது வச்சுருப்பேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லைல்ல, ஸோ நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. ஸோ இவங்களுக்கு வேறு வழி இல்லை, மறுபடியும் லீவ் வந்துட்டு 1 வீக் வேணும், கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டாரு. இவங்க வந்து லீவ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்துட்டு அவங்க அப்பா காட்ட சொல்கிறாரு. ஸோ காட்டுறாரு, ஃபோனில் மெயில் அனுப்பியிருக்காரு. அவர் வந்துட்டு பார்த்துட்டு சரி ஓகே, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, 1 வீக் கழிச்சு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போங்க, கொஞ்சம் நல்லா பேசிக்கோங்க ஓகேவா, ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிறீங்க பேசியிருப்பீங்க, சரி ஓகே பத்திரமா இருங்க, 1 வீக் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லபடியாக ஹாப்பியாக இருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க இன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு, ஏன் வந்துட்டு 2 நாளில் மொத்தம் லைஃபையும் டோட்டலாக மாற்றிட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அடுத்த நாள் வந்துட்டு லீவ் போட்டுனாங்க, லீவ் போட்டதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு புந்து போகிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களையும் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. நீங்களும் அங்கேயே உட்காந்துக்குங்க. அக்வர்டாக இருக்குது, என்ன பேசுன்னு தெரில. ஸோ அவர் மேனேஜர் இல்லையா, அதனால உங்களுக்கு டக்குன்னு என்ன பேசுன்னு தெரில. பட் அவருக்கு உங்களுமே பிடிக்கும், ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும். ஸோ உங்களை பிக் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அவருக்கே தெரியாது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு இப்போ தான் எல்லாமே சொல்கிறாரு. ஸ்டார்டிங் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ போனப்போ அவர் தான் இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. ஸோ அப்போ இருந்து சொல்கிறாரு, உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சார் உங்களுக்கு செம்ம மெமரி பவர் சார், இவ்வளோ விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, வீட்லேயும் என்னையே சார் சார்னு கூப்பிடுற அப்படிங்கிறாரு. சார் எனக்கு அப்படின்னு சொல்லவும், வீட்டில் வந்துட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. இவங்க சார் ஓகே, ஆனால் சார் வந்துட்டு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு. எனக்கு ஒன்று அப்படி இருக்கிறப்ப பிடிக்கும், இந்த மாதிரி பிடிக்கும், இந்த ட்ரெஸ் பிடிக்கும், அந்த ட்ரெஸ் பிடிக்கும்னு. உங்களுக்கு அப்படியே வாய்ப்பு வந்துட்டு பார்க்குறீங்க, எது இவ்வளோ பிடிக்குமா சார், நீங்கள் ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னதில்லையே, உங்களை பார்த்தாலும் நீங்கள் என்னை முறைச்சி தானே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் நார்மலாக தான் பார்த்துட்ருப்பேன், பட் நீ திரும்பி பார்க்குறப்போ எனக்கு டக்குன்னு பயமாயிருமா, அதனால அப்படியே கொஞ்சம் முறைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், அடப்பாவி அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த 1 வீக்லேயே வந்துட்டு இவங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எந்த ஃபீலிங்ஸும் இருந்திருக்காது. ஒரு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்டாக இருந்திருக்கும். பட் சடனாக மேரேஜெலாம் பண்ணி வச்சாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த 1 வீக் ஒரு லீவ் கொடுத்துருப்பாங்கல்ல, லீவ் எடுத்திருக்கீங்களா, ஸோ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க, வெளில கூட்டு போகிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. ஆஃபீஸில் இருக்கிற இவங்க அப்படிங்க வந்துட்டு வேறு மாதிரி இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கிறது வேறு, இங்கே இருக்கிறது வேறு, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இவங்க கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க. ஸோ எல்லா விஷயம் நீங்களும் ஷேர் பண்ணிக்கிறீங்க, அவரும் வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஃபுட்டு சமைக்கிறப்ப ஹெல்ப் பண்ணுறது, டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்குறதுன்னு ஒரு வேலையில் எல்லா வேலையும் ஷேர் பண்ணி தான் பண்ணுறாரு. உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ரொம்பவே இவங்க உங்களுக்கு ஒரே வீக்கில் வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வெக்கேஷன் மாதிரி எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி நான் லீவ் அகைன் ஒரு 1 மந்த்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1 மந்த் வெக்கேஷனா அப்படிங்கிறீங்க. ஆமாம், நம்ம வந்துட்டு எங்கேயாவது வெளில ரொம்ப லாங்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு வெக்கேஷன் வந்துட்டு போகிறீங்க. ஸோ 1 மந்த்ஸ் செம ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே இவங்க பிடிக்க ஆரம்பிலாம் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஹாப்பியாக தான் லைஃப் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஓகே டியர், சாரி, ஸ்டோரி வந்துட்டு சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சேன்னா, ஆனால் எனக்கு 1/2 மணி நேரத்தில் ஸ்டோரி ஒழுங்காக முடிக்க தெரியலையா என்னன்னு தெரில, ரொம்பவே சீக்கிரம் முடிச்ச மாதிரி இருக்குது, பாதி எல்லாம் கட் பண்ண மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. பட்டு இந்த ஒன்று மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபுல்லாக கரெக்டாக போடுற மாதிரி போடுறேன். எனக்கு 1/2 மணி நேரத்தில் வீடியோ முடிக்க தெரியல, அதான் உண்மை. ஓகே டியர், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. என்ன சொல்லட்டும் தெரில, எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா. பாய் டியர், டாடா.